சென்னை தியாகராயர் அரங்கில் அண்ணன் அறிவுமதி தான் அப்போது கலைஞர் அவர்களை பற்றி எழுத்தாளர் ஞானின்னு நினைக்கிறேன். ஏதோ ஞானி வந்து சூரியன் அவர் ஓய்வு பெறணும் அரசியலிருந்து அப்படின்னு எழுதிட்டதுக்கு தம்பி மணிச்சந்தில் ஒரு பதில் கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரை கலைஞர் மேலே பற்று கொண்ட எல்லோராலும் பாராட்டப்பட்டது. அதை அந்த நேரம் யார் மணிச்சந்தில் என்று ஒரு தேடல் இருந்தது. அவர் எழுத்த கட்டுரைகளை படித்தவங்க கூட மணிச்சந்திரை பார்த்ததில்லை. அப்போ கலைஞர் மேலே மாறாத பற்று கொண்ட பிள்ளைகளில் நானும் ஒருவனாக இருந்ததுனால அந்த மணிச்சந்திலை சந்திக்க பேரார்வம் கொண்டு இருந்தேன். அப்போ அண்ணன் அறிவுமதி இந்த தம்பி தான் என்னும்போது அப்போது கரம் இணைந்த உறவு தான் அது. அதுக்கப்புறம் தூர இருந்தே அந்த பிள்ளை வந்து என்னை கவனித்திருப்பது தெரியல. அப்போ ஒரு காலத்தில் ராமேஸ்வரத்தில் பேசி சிறைப்பட்டது. பிறகு வேறு வழியே இல்லாத அரசியல் இயக்கமாக நாங்கள் உருவாக வேண்டிய தேவை வரும்போது தன்னை மட்டுமல்ல தன் குடும்பத்தையே இந்த நாம் தமிழர் இயக்கத்தில் இணைத்து கொண்ட ஒரு பிள்ளையாக தான் நான் தம்பியை பார்க்குறேன். இப்போ என்னுடைய அம்மா அப்பா வந்து பிள்ளை ஒரு கட்சி வச்சுருக்கிறான்னா அந்த உணர்வில் இருப்பாங்க. ஆனால் அவங்களால எங்கள் அம்மா அப்பா இன்றைக்கி எங்கள் அப்பா பேராசிரியர் மணி போலவோ எங்கள் அம்மா போலவோ அவங்க வந்து இந்த கட்சியில் களப்பணி ஆற்ற முடியாது என்னுடைய பெற்றோர்களால். ஆனால் மணி செந்திலை போலவே என்னுடைய அப்பா பேராசிரியர் மணி அவர்களும் எங்கள் அம்மாவும் வந்து இந்த களத்தில் நின்று பணியாற்றுவது அது நான் செய்த பெரும் பேறு என்று தான் நான் நினைப்பேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒன்றை விளக்கி பேசணும்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் வந்து என்னை பற்றியதில்லை, என் எண்ணத்தை பற்றியது. அதான் உண்மை. இது ஒரு தனி மனிதனை பற்றியதில்லை, அவன் தாங்கி நிற்கிற தத்துவத்தை பற்றியது. அது இப்போ நான் இது வந்து அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். சீமான் என்கிற ஒரு சாமானியன் சுமந்து நிற்கிற பெருங்கனவை அவனுடைய ஆன்மாவிலிருந்து பிரித்து பல பேருக்கு கொடுத்துருக்கேன். அது வந்து என்னுடைய கனவை என்னுடைய ஆசையை எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். அது சுமந்து நிற்கிற பிள்ளைகள் தான் இங்கே நிறைந்து அமர்ந்திருக்கிறீங்க. அந்த சுமையை பெரும்பங்கை தூக்கி சுமக்கிற ஒரு பிள்ளைகள் ஒருவன் தான் என்னுடைய தம்பி மணிச்செந்தில். அதை இப்போ இங்கே இந்த இயக்கத்தில் வந்து என் இயக்கத்தில் எனக்கு நெருக்கமானவர்கள், இயக்கத்தில் நெருக்கமானவர்களோடு என் இதயத்திற்கும் மிக நெருக்கமானவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அதில் ஒரு பிள்ளை தான் என்னுடைய தம்பி மணிச்செந்தில் அவர்கள். அவர் எப்படி அவருக்கு மனச்சுமை வரும்போது என்னிடத்தில் பேசி ஆறுதல் வருவாரோ அது மாதிரி எனக்கும் சில மனச்சுமைகள் வரும். இந்த இயக்கத்தில் இருக்கிற சிக்கல்கள் அதை யாரிடத்தில் கொட்டி வடிக்கிறது என்றால் அதில் பெரும்பாரத்தை வந்து என்னுடைய தம்பி பாக்கியராஜன் இடத்தில் கொட்டுவது, இல்லை என்றால் என் தம்பி மணிச்சந்திரிடத்தில் கொட்டுவது. அதுதான் அப்படி தான் நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். இப்போ அவரே சொன்னது மாதிரி பிறக்கும்போதே அவனும் தலைவனாக பிறந்து வரல, தலைவனுடைய பிள்ளையாகவும் நம்ம பிறக்கலை. அதனால் நம்மளை நாமே செதுக்கி கொண்டு வளர்கிற ஒரு காட்டு செடி போல தான் நம்ம இருக்கிறோம். இப்போ இதில் அவர் என்னை சிறையில் சந்தித்தது அதெல்லாம் எனக்கு நினைவில் இருக்குது. அதுபோல் தனியாக அறையில் உறங்கும்போது அவர் சில நிறைய கேள்வி கேட்பார். ஒரு தலைவரை சந்தித்து வந்த ஒருவர் அப்படிங்கிற முறையில் அண்ணன் மேலே இருக்கிற என் அண்ணன் பிரபாகரன் மீது இருக்கிற அவருக்கு பற்று, அவரை பற்றி நிறைய தெரிந்து கொள்ளணுங்கிற ஆர்வம். இந்த பையன் கட்சியை தொடங்கி இதை எப்படி கொண்டு போய் சேர்த்துருவான் அவன், கருணாநிதி ஜெயலலிதாவை கரகடந்து போயிடுவாரான் அப்படின்னு அவனுக்குள்ளே நிறைய சந்தேகங்கள் வரும். அதெல்லாம் கேட்டு பெற ஆள் இருக்குது. ஏன்னா என்னுடைய தம்பி சிவா இருக்கான் பாருங்க, நெல்லை சிவா வழக்கறிஞர், பல நாட்கள் என்னோட தொடக்காலத்துலேருந்து சுற்றுவான். நான் படுற பாட்டையெல்லாம் பார்த்து அவன் தனியாக இருக்கும்போது ரொம்ப மன உளைச்சல் அடைவான். இந்த ஆள் என்னடா இப்படி இருக்கான், தூங்காமல் வைக்காமல், பெரிய பிரச்சனையாக இருக்கேன். அப்போ ஒரு தடவை என்ன சொல்லுவேன், முத்தவரா இதெல்லாம் போய் சேராது முத்தவரா, இந்த கட்சியெல்லாம் போய் சேராது, நீங்கள் எதுக்கு இப்படி போட்டு கஷ்டப்பட்டு கிடக்குறீங்க, பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு படம் எடுக்க போங்க, நான் வக்கீல் தொழிலில் பார்க்க போகிறேன் அப்படின்னு.
பைத்தியக்கார பாம்பு கூட படம் எடுக்குதுடா இன்னைக்கு. அது இல்லைடா நம்ம நோக்கம். படை எடுக்கணும்டா, இன விடுதலைக்கு படை எடுக்கணும். பைத்தியக்கார மாதிரி பேசிட்டாத அப்படின்னு அவனை உட்கார வச்சு ரொம்ப நேரம் பாடம் நடத்தணும்னு அடுத்து ஒரு வாரம் உற்சாகமா இருப்பான். இருந்தாலும் சொல்றான். அது மாதிரி என்னிடத்திலிருந்து மணிசெந்தில் நிறைய கற்றிருக்கலாம், பெற்றிருக்கலாம். ஆனால் மணிசெந்தில் என்ற என்னுடைய தம்பியிடத்திலிருந்து நானும் என் இயக்கமும் பெற்றதும் கற்றதும் நிறைய இருக்குது, பெரிது இருக்குது. அதில் அவன் இவ்வளவு ஒரு ஆளுமையும் செழுமையும் ஒரு நிதானமும் பொறுமையும் கொண்ட இளம் வயதில் ஒரு தலைவனாக இன்னைக்கு நிற்கிறான்னா அது காரணம் என்னுடைய பெற்றோர்கள். அது என்னுடைய அப்பா பேராசிரியர் மணி அவர்களும், என்னுடைய அம்மா, அவனுக்கு வாய்த்த துணைவி. அதெல்லாம் அந்த சூழல் இல்லாமல் உருவாக முடியாது. ஒரு செடி நல்லா வளருன்னா நிலம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அது எங்கள் ஊரில் என்ன போட்டாலும் முளைக்க மாட்டேங்குது. நான் முளைச்சிருக்கேங்கிறது வேற. அது இந்த கை இது நான் உயர்த்தினதில்லை, நானாக உயர்த்தினதில்லை, அது தானாக உயர்ந்தது. இது பல லட்சக்கணக்கான என் இனத்தின் பிணங்களுக்கு இடையிலே வெட்டி முறிக்கப்பட்ட மொத்த கரங்களின் ஒத்த உருவமாக தான் இந்த கரத்தை நீங்கள் பார்க்கணும். எந்த இடத்தில் எம் இனம் அழித்து வீழ்த்தப்பட்டது, அழித்து ஒழிக்கப்பட்டது என்று உலகம் எண்ணியதோ, எம் இனத்தின் எதிரிகளும் துரோகிகளும் எண்ணினார்களோ, அந்த இடத்திலே நாம் எழுந்தோம் என்று உலகத்திற்கு உயர்த்து காட்டிய ஒற்றை கைதான் இந்த கை. இதில் பல கோடிக்கணக்கான என் இனப்பிள்ளைகளினுடைய கரங்கள் அதற்கு வலு சேர்த்திருக்குது, பின்னாடி நிற்கிது. அதான் அங்கே இருக்கிறது. அப்போ இதில் இது ஒளிரும் வெளிச்சம் அப்படின்னு இருக்குது. அதே என்னுடைய தம்பி இளையவர் உமர் கயான் வந்து நம்பிக்கைன்னு சொல்லலாம், விண்மீன் என்று சொல்லலாங்கிறாரு. அது நம்பிக்கை என்பது தான் நான் பார்க்குறது. அது வெளிச்சம் என்பது ஒரு ஒளிக்கீற்று, ஒரு நம்பிக்கை. அது என்ன மாதிரி நம்பிக்கை? அதனால் நாம் பெருமையோடு சொல்லலாம், நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமையோடு சொல்லலாம். அதை என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் நாம் சாதிக்க பிறந்தவர்கள் அல்ல, சாதிக்க பிறந்தவர்கள். நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். அதில் எந்த மாற்றமும் உங்களுக்கு இருக்க வேண்டியது இல்லை. ஒன்றை நீங்கள் நினச்சி பாருங்கள், ராமேஸ்வரத்தில் பேசிய சீமானை நீங்கள் பார்க்கிற போது இவன் ஒரு இயக்கமாக வளர்வான், விரிவான், எண்ணற்ற தமிழ் இள பிள்ளைகளை ஒருங்கிணைப்பான், மற்ற பேருக்கு தூக்கம் வராமல் கெடுப்பான் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்களா? ஒன்றும் நினைக்கல. நானே என்னை நம்பலை, நானே என்னை நினைக்கல, என்னையை நம்பலை. என்னை நம்பியவன் உலகத்தில் ஒரே ஒருவன் தான், அது என் அண்ணன் பிரபாகரன் மட்டும். எனக்கே என்னை தெரியாது, எனக்கே என்னை தெரியாது. நீங்கள் என்னை சொல்கிறீங்க, கோபமும் பிடிவாதமும் என் பிறவி கொணும். என்னை போல பற்றாளன் கிடையாது, வெறுப்பு கொள்றவனும் கிடையாது. ரெண்டாவது, ஒரு செயலை செய்யணும்னு நினச்சிட்டா அதை செஞ்சுட்டு தான் சாவேன். இது என்னுடைய பிடிவாத குணம். அது பிறவிலிருந்து இருக்குது, சிறுபிள்ளையிலேருந்தே இருக்குது. யாராவது ஒன்றால் இது முடியாதுன்னா அதை செஞ்சுட்டு தாண்டா நம்ம ஓய்வெடுக்கணும்னு நினைப்பேன். சட்டையில் பொத்தான அருந்து விழுந்துருச்சுன்னா காலையில் தான் நான் கல்லூரிக்கு போவேன், காலையில் தச்சுக்கலாம். ஆனால் அதை பார்த்த நேரத்தில் எடுத்து தச்சு வச்சுட்டு தான் படுப்பேன். இது என் பழக்கம், அது என்னிடத்தில் இருக்குது. நேசிக்கிறதுன்னு என்னுடைய அன்பும் அப்படித்தான், கோபமும் அப்படித்தான். அதில் வந்தது தான் என் இன விடுதலை, என் உரிமை. ஈழ விடுதலை என் விடுதலை, என் உரிமை. அதில் பேசும்போது நாங்கள் என்னடா பிழை செஞ்சிட்டோம்? எல்லோரையும் போல வாழ, பிறக்க, வாழ, வளர ஒரு பூமி. அதில் உனக்கு என்னடா பிரச்சனை? என் நிலத்தில் நான் வாழ கேட்குறேன், உனக்கு என்னடா சிக்கல் என்று நான் பேசுனதான் எனக்கும் என் தலைவனுக்கும் இடையே நெருக்கத்தை உருவாக்குது. இங்கே இருந்த எல்லா தலைவர்களும் ஈழ விடுதலை, ஈழத் தமிழ் மக்கள் விடுதலை என்று பேசிக்கொண்டிருக்கும் போது அது என் விடுதலை, என் இனத்தின் விடுதலைன்னு பேசுனதான் இவன் ஒரு தனியாளாக இருக்கானேன்னு என்னை இப்போ காட்டுது. காட்டின உடனே கூப்பிடு சீமான அப்படிலாம் இல்லை. என் வீட்டில் 3 ஆண்டுகளாக ஒரு ஆளை உழவு போட்டு இவன் உண்மையிலே ஆர்வ கோளாறில் பேசுகிறானா, இல்லை ஏதாவது தெரிஞ்சு தான் பேசுகிறானா, இல்லை ஏதாவது பேசுனா கைதட்டுறாங்கன்னு பேசிட்டு இருக்கானா எப்படின்னு பார்த்து என் வீட்டில் 3 ஆண்டுகள் உழவு பார்த்து இந்த பைய சாவான், இந்த இனத்துக்காக சாவான், இவனை மாதிரி பைத்தியக்காரன் இனி எவனும் ஜிக்க மாட்டான் என்று முடிவெடுத்து தான் நான் அழைக்கப்படுறேன். அந்த காலகட்டத்தில்
அதற்கு முன்பும் இருந்து பின்பும் இருந்து இதில் முழுக்க என்னை தெரிந்த ஒருவன் இருக்கிறான்னா தம்பி ஜெகதீச பாண்டியனுக்கு தெரியும். ஏன்னா அந்த பயணத்தை ஒருங்கிணைச்சு அனுப்பிவிட்டவன். அதுக்கு பிறகு நடந்த எல்லாத்துலேயும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறோம், அவன் இருக்கான். அப்போ இதில் எனக்குள் எனக்கான பொறுப்பை உணர்த்தி எனக்குள் இந்த இன விடுதலை என்கிற நெருப்பையும் புகுத்தியவன் என் தலைவன் பிரபாகரன் தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை உங்களுக்கு என்ன நான் சொல்ல விரும்புகிறேன், இப்போ நீங்கள் 4 ஆண்டு காலம் நம்மளுடைய அரும்பாடில் ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கோம். 4 ஆண்டுகளில் நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம கட்சி பணி செய்தது எவ்வளவு காலம் இல்லை. கட்சி 2010 மே 18 தொடங்குகிறோம். 2வது மாதத்தில் நான் சிறைக்கு போகிறேன். 6 மாதம் உள்ள இருக்கு. திருப்பி வந்த உடனே 11 சட்டசபை தேர்தல் களத்தில் நிற்கிறோம். கட்சி வளர்க்க முடியல. திருப்பி மீனவர் படுகொலை, திருப்பி 3 பேர் விடுதலை, திருப்பி அணுவில், அதுக்கப்புறம் முல்லை பெரியாறு, அதுக்கப்புறம் மீத்தேன். இந்த போராட்ட களங்களிலே நிறைய காலங்களை செலவழிச்சிடும். எளிய மக்களின் பிள்ளைகள், பொருளாதாரம் இல்லை, ஊடக வலிமை இல்லை, ஆனாலும் போராடுறோம். மீன் எப்படி தன் அழுக்கையே உணவாக உண்டு வாழுமோ அப்படி நாமளே நமது சிறுக சிறுக நமது வலிமையை கொண்டு போராடி கொண்டே இருக்கிறோம். இந்த போராட்டங்களுக்கு இடையிலேயே நம்ம வளர்றோம். ஆனால் இந்த 4 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இந்த தமிழர் நிலத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தை எந்த பெரிய அரசியல் கட்சியும் ஏற்படுத்தலை. நாம் வெல்றோம், அவனுக்கு தெரியுது. காங்கிரஸை நம்ம தான் ஒழிச்சோம், அவனுக்கு தெரியுது. ஆனால் ரசிகர் மன்றங்களால் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்று சில தலைவர்கள் சொல்கிறார்களே ஒழிய நம்ம பேரை சொல்ல அவங்களுக்கு பயம். இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு சிலர் சீமான் என்று சொல்ல முடியல, நாம் தமிழர் கட்சி என்று சொல்ல முடியல. அப்ப என்ன சொல்றதுக்கு ஒரு பயம் இருக்கு. அப்ப நான் என் மனசு அந்த பயம் இருக்கணும். எப்படி இருக்குது? இந்த பயம் இருக்கணும், அந்த பயம் இருக்கணும். ஹிட்லரை வச்சுட்டாங்கிறான். ஹிட்லரை வைக்கலைன்னா நிறைய அவங்க அண்ணன் படத்தை வச்சுட்டாம்பான். ஹிட்லரை வச்சுன்னு எங்கள் அண்ணன் சாதாரணமாயிட்டாரு. நம்ம ஹிட்லரின் வாழ்க்கை வரலாற்றை படிப்பவன், அவன் வழியில் நடப்பவன் இல்லை. நான் ஏற்றுக்கொண்டது எனக்கு ஒரே தலைவன். எங்களுக்கு என்ன இனத்திற்கு ஒரு தலைவன் இருக்கான். அறத்தின் வழி நின்ற மறவனவன். அவனுடைய வழிதான் என் வழி. நாங்கள் என் இனத்தை கொன்று குவிக்கிற இராணுவத்தோடு தான் யுத்தம் செஞ்சமே வழிய சிங்கள மக்களுக்கு எதிராக ஒரு தாக்கலையும் நடத்தலை. அப்படிப்பட்ட அறத்தின் வழி நின்ற தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் எங்களை தற்காத்து கொள்ள போர் செய்தவர்கள், யாரையும் தாக்கி அழிக்க போர் செய்தவர்கள் அல்ல. அதனால ஹிட்லரை வச்சிட்டாரு, அப்படி செஞ்சிட்டாரு, முருகனை தூக்கிட்டாரு, பெரியாரை தூக்கிட்டாரு. பெரியார் யாரு முருகன் யாருன்னு தெரியாத முட்டா பயல்கள்கிட்ட போய் என்ன விளக்கம் சொல்லுவே நீ? பெரியார் யாருன்னா பெரியார் யாருன்னு எங்களுக்கு தெரியும். சமூக நீதி, பெண்ணிய விடுதலை, சாதி ஒழிப்பு, பகுத்தறிவு, மூட நம்பிக்கை ஒழிப்பு, இதெல்லாம் பெரியாரை பின்பற்றுறோம். பெரியாரின் கடவுள் மறுப்பே இருக்கிறோம். அப்புறம் கடவுள் மறுப்பை எடுத்துட்டு முருகனை கடவுள் இல்லைன்னு பார்க்குறோம். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். முருகனை கடவுளாக பார்க்கலைன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அப்போ முருகன் யாரு? அவன் என்னை படைச்சவன் இல்லை, என் பாட்டன். பாட்டனை கொண்டாடுவது என் மரபு, என் பண்பாடு. முருகனை மட்டும் இல்லை, ஏன் 5 நிலத்தில் இருக்கிற மற்ற கடவுளையெல்லாம் வைக்காம நீ முருகனை மட்டும் முன்னாடி நிறுத்திட்டா என்ன? 50,000 மாவீரர் செத்துருக்கான் என் இன விடுதலைக்கு. 50,000 பேர், 50,000 பேரையும் இப்படி வரிசையை அடிக்கிட்டு போக முடியுமா? அந்த மொத்த வீரத்தின் ஒத்த உருவமாகத்தான் என் தலைவன் பிரபாகரனை முன்னிறுத்துறான். அது ஒரு குறியீடு. 5 நிலத்தின் மூத்த திணையாக தலைநிலையாக இருக்கிறது குறிஞ்சி. அப்ப தலைநில தலைவன் முப்பாட்டன் முருக பெருந்தகை தமிழ் இறையோன் என்று போட்டோம். அதுக்கு பின்னாடி கண்ணன் இருக்கிறான், இந்திரன் இருக்கான், தேவேந்திரன் இருக்கான், வர்ணன் இருக்கான், என் அப்பத்தா பாட்டி கொற்றவை இருக்கிறா. இப்படி பல பேரை கொண்டாடுறோம். இவங்க தானா? அதுக்கு பிறகு பல ஆயிரம் குலதெய்வம் இருக்கு. அது மாதிரி இன தெய்வமும் இருக்கு. இப்ப இசைப்பிரியா எங்க குலதெய்வம்னா பிரபாகரன் எங்க இன தெய்வம். இதுல பாகுபாடு இருக்குது. தெய்வம்னா என்ன? ஒரு மனிதனை மிக உயர்வா சொல்வதற்கான வார்த்தை. தெய்வமா வந்தான், இறைவனா வந்தான். நல்ல நேரத்தில் உதவினான்னு யாராவது சொல்றானா? நல்ல நேரத்தில் தெய்வமா உதவின அந்த செயல் தெய்வ செயல். அந்த செயலை செய்பவன் தெய்வமாக பார்க்கப்படுகிறான். இப்படித்தான். அது கருணாநிதி யாராவது நல்ல நேரத்தில் தெய்வமா வந்தீங்க நேரம் சொல்ல போறானா? யாரும் சொல்ல போறானா? சொல்ல மாட்டேன். தான் வாழ்வதற்கு பிறரை அழிப்பவனை யாரும் போற்றுவதல்ல.
தான் செத்தாலும் சரி பிறர் வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பவனை வாழ்பவனைத்தான் உலகம் போற்றும். இதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று நமது மறை போதிக்குது. அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். முருகனை அப்படித்தான் நாம் தமிழர் கட்சி ஏற்குது, வீரத்தமிழர் முன்னணி அதை ஏற்குது. அதை போட்டு குழப்புறோம்னா குழப்பவாதிகளுக்கு நான் தான் பல தடவை சொல்லிட்டேன், உங்களை விமர்சிப்பவர்களுக்கு உங்களை நிரூபிக்க நீங்கள் போராடுவதை விட உங்களை நம்பி நிற்பவர்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க போராடுங்க. அதுதான் முக்கியம். நான் இதைத்தான் ஏற்றுக்கொண்டு நிற்பேன். என்னை பல பேர் துட்டுவான், பல பேர் உதவுவான். ஆனால் என்னையை நம்பி நிற்கிற இத்தனை பிள்ளைகள் இருக்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கணும் தான் நான் நினைப்பேன். இதுதான் நாம் ஏற்றுக்கொண்ட தத்துவம். அப்போ எதில் நீங்கள் வென்றிருக்கிற? திராவிட அரசியல் கட்சிகளால் தான் முடியும். இந்த திராவிட அரசியல் கட்சியின் அரசியல் என்பது தீய அரசியல். நாம் தமிழர் கட்சியின் அரசியல் தூய அரசியல். இதை கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ திராவிட அரசியல் கட்சி திமுக அதிமுகவால் தான் ஒரு மாநாட்டை நடத்த முடியும். சாதிய கட்சிகள் சாதிய உணர்வை ஊட்டி சாதியை ஊத்துறதும் சாராயத்தை ஊத்துறதும் ஒன்று தான், மதத்தை ஊத்துறதும் மதம் ஊத்துறதும் ஒன்று தான். படக்குன்னு போதை ஏறிடும். அதே அண்ணன் திருமாவளவனே சொல்றாங்க, சாதி மதத்தை சொல்லி கட்சி வளர்ப்பது எளிது, ஆனால் மொழி இனம் என்று கொள்கை வீசி கட்சி வளர்ப்பது கடினம்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்ப அந்த கடுமையான பணியை நாம் செய்கிறோம்ங்கிற பெருமிதம் திமிரும் உங்களுக்கு வரணும். ஆமா, நாங்க முடியாததை செய்கிறோம், யாராலும் முடியாததை செய்கிறோம். நீ நினைச்சுக்கிட்டு இருந்தான் காசு கொடுத்தா தாண்டா வருவான், குவாட்ரு சாராயம் பிரியாணி எல்லாம் கொடுத்து பேருந்துக்கு கட்டணம் காசும் கொடுத்து வண்டி எடுத்து கொடுத்து கை செலவுக்கு 1000 ரூபா கொடுத்தா தாண்டா மாநாட்டுக்கு வருவான். இதான் இன்றைக்கு வரைக்கும் அரசியல் நிலைமை. இன்றைக்கு வரைக்கும் அரசியல் நிலைமை அதான் உண்மை. அதிமுக திமுக மாநாடு போடணும், தேமுதிக மாநாடு போடணும், அதுக்கு தாண்டா கூட்டம் வரும், அதுக்கு தாண்டா வருவான்னா. உண்மையும் நேர்மையும் இருந்தா சத்தியம் இருந்தா சக்கரை எங்க இருக்கும் அங்க இனி எறும்பும் ஈயும் வருவது போல சத்தியமும் உண்மையும் இருந்தா மான தமிழ் பிள்ளைகள் வருவார்கள் என்று வரலாற்றில் நிரூபித்து காட்டினார். இதுதான் புரட்சி. அந்த நம்பிக்கை இருக்கு பாரு, அதுதான் உயர்த்தும் கையில் ஒளிரும் வெளிச்சம். முடியாது என்று நினைச்சான் நமது முன்னோர்கள். எவனாவது வந்து பார்க்கறான், இப்ப கூட இந்த இனத்தின் பிள்ளைகள் என்ன சொல்லுது, நான் வருவேன் தலைவனாக என்று ஒருத்தனும் பேசுறதில்லை. நீ வா என்று எவனை அழைப்பதில்லை. ரஜினிகாந்த் ஐயா வாங்க, நீங்க வாங்க, இந்த இனத்தின் இந்த நாட்டை உங்களை விட்டால் நாதே இல்லை காப்பாற்ற என்றால் 12 கோடி தேசிய மக்களை அவமதிக்கிற செயல் அது சொல்லுது. அது எப்படிப்பட்ட செயல்? அது எப்படி ஏற்கிறது? அது ஒரு மானங்கட்ட செயல். அப்படி ஏற்க முடியாது. எத்தனை சித்தப்பனும் பெரியப்பனும் இருக்கலாம், எனக்கு பெத்தப்பன் ஒருவனாத்தான் இருக்கணும். அதுதான் மரபு. அது சரி வராது. வழிகாட்டி 1000 இருக்கலாம், எவ்வளோ வரலாற்றை படிக்கலாம். தகப்பன் விரல் பிடித்து நடக்காதவன் சரியான தடத்தில் நடக்க மாட்டான். என் அப்பன் அளவுக்கு எனக்கு வழிகாட்டு நெறிகாட்ட எவனும் இல்லை. அதான் இங்க இருக்கிற சிக்கல். தமிழன் தன் தகப்பன் விரல் பிடித்து இதுவரை நடக்கவே இல்லை. அதான் பிரச்சனை. தமிழனுக்கு மட்டும்தான் அடுத்த வீட்டுக்காரனும் எழுத்து வீட்டுக்காரனும் நீண்ட காலமாக அப்பனா இருக்கிறார். இது ஒரு மானங்கட்ட செயல். இது ஒரு தன்மான உணர்வை சோதிக்கிற ஒரு வேலை. 12 கோடி தமிழ் தேசிய மக்களில் கற்றறிந்தவர்கள், ஆன்றோர்கள், அறிவில் சிறந்தவர்கள், வீரம் கொடை மான உணர்வு எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிற ஒரு தேசியனத்தில் இத்தனை கோடி மக்களில் இந்த இனத்திற்கு தலைமை ஏற்க ஒருவன் கூடவா இல்லை? இந்த கேள்வி எழுப்பி பாருங்க. ஒருத்தன் கூடவா தகுதி இல்லை? அவ்வளவு ஒரு இனமாடாது ஏன் இல்லை? அப்ப முடியாது என்று நினைக்கிறான். நாட்டை ஆள்வது அது கருணாநிதி மகனுக்கு தான் முடியும். என்ன முடியும் அவருக்கு? என்ன முடியும்? இங்கே பேசி என்ன தம்பி மணிசெந்தில் கூட குறிப்பிட்டார். தம்பி கல்யாண சுந்தரம் கேட்பான்னாப்பா, நீங்கள் அந்த கட்சியில் ஸ்டாலின், இந்த கட்சியில் அன்புமணி, அந்த கட்சியில் சுதீஷ், அவருக்கு இருக்கிற தகுதி இளைஞர் பாசறையில் இருக்க நமக்கு இருக்கான. உங்களுக்கு தான் இருக்குது, பாசறையில் இருக்கிற தகுதியே உங்களுக்கு தான் இருக்குது. என் பிள்ளைகள் யாரும் எண்ணத்தை எழுதி வச்சு படிக்க மாட்டான், அப்படியே பேசுவான். மக்களின் பிரச்சனைகளை மடை திறந்த வெள்ளம் போல கொட்டுவான். ஒவ்வொருத்தனையும் ஒரு ஆற்றல் கொண்டவனா உருவாக்குவேன். நான் கோவப்படுறேன் அப்படின்னா இந்த கோப நெருப்பு தான் உங்களை என்ன சொல்றது, அது புடம் போட்டு அது உருவாக்குது. அடிச்சு சம்மட்டில அடிச்சு அருவாளா கத்தியா கடப்பாறையா
ஒரு வாளா செதுக்குதுன்னா அந்த கோபம்தான். என்னை அப்படித்தான் ஒருத்தன் செதுக்கி விட்டான் வெளியில். இல்லை நானும் என்ன பண்ணுவேன், சேரன் போல், தங்கர் பச்சான் போல், சத்யராஜ் போல். சீமான் வந்து பெரியாரிய மேடையில் பேசுவான், பாட்டாளி மக்கள் கட்சி மேடையில் பேசுவான், விடுதலை சிறுத்தைகள் மேடையில் பேசுவான், தமிழ் முழக்கம் சாகுல் மீது போட்டால் பேசுவான், சுவீரபாண்டியன் போட்டால் பேசுவான், யாரோனும் பேசுவான். நல்லா உணர்வானே. யாராவது என்னை எதிர்த்திருக்க புரியல? யாராவது எனக்கு பகைச்சிருப்பியல? எனக்கு எதிரி அன்னைக்கு எல்லாத யாராவது ஒருத்தனை சொல்லு பார்ப்போம். இன்னும் நானே கேட்டுப்பேன், நான் என்னதாண்டா செஞ்சுட்டேன் அப்படின்னு. சாமத்துக்கு திடீர்னு எந்திரிச்சு போயிட்டு நான் பாட்டுக்கு தலைவர் படத்தை பார்த்து திட்டிக்கிட்டு இருப்பேன். கையால் உங்கள் அண்ணி பதறி ஓடியாந்து, என்னங்க பாவங்க தலைவருங்க. அட போமா, இந்த ஆளால் என் வாழ்க்கையே போச்சு. நான் பாட்டுக்கு படம் எடுத்து பொழைச்சிக்கிட்டு சும்மா கூட்டி போய், அப்படி தம்பி இதை பண்ணும்பா அதை பண்ணப்பான்னு இறக்கி விட்டு ஆளுங்கன்னா பெரும் பிரச்சனை. இவங்களை சமாளிக்க 2 மணிக்கு அங்கேருந்து அடிப்பான். அண்ணன் அவன் சொல்லு பேச்சா கேட்கறதில்ல. என்ன இங்கே லண்டன்ல இருந்து அங்கேருந்து இங்கேருந்து பெரிய பிரச்சனை. முதல்ல எல்லாம் காயலுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும். ராத்திரி சாமத்துக்கு எந்திரிச்சிருந்தாலும் இதை பேசிட்டே இருக்கேன், யாரோட சத்தம் போட்டு இதை பேசிட்டு இருக்கிறான்னு. சரி, அது ரொம்ப ஏதோ தப்பாக இருக்குன்னு ஒரு நாள்ன்றது இந்த ஒலிபெருக்கியில் போட்டுறது. 2 பேரும் முழிச்சு பார்க்குறேன். அவன் அங்கேருந்து பேசுகிறான், அவன் வேதனையோட பேசுறது, நான் பதில் கொடுக்குறத பார்த்து சரி இருந்தாலும் இது செஞ்சு தான் ஆகன்னு போல இருக்க, இது வழி இல்லைன்னா அப்புறம் அது பேசாமல் கண்டுக்கிறாம விட்டுட்டுது. அப்போ நமக்கு நெருக்கடிகளும் பிரச்சனையும் வரும்போது குளத்தூர் மணியனுக்கு நான் என்ன கொடுமை பண்ணேன், புதுச்சேரி லோகாயப்பனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை, இவங்களாம் ஏன் என்னோட பேசுறதை விட்டாங்க, யாருக்கு நான் எதிரி, என்னடா சொல்லிட்டேன், ஒன்று சொல்லிட்டேன், ஒரு உண்மையை சொல்லிட்டேன், நான் தமிழன்னு சொல்லிட்டேன். இவ்வளவு பெரிய பிரச்சனை. யாராவது ஒருவர் இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களோ இல்லை வெளியில் தொலைதூரத்தில் இருக்கிறவங்களோ, சீமான் இந்த 4 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சி தொடங்கிய காலங்களில் இந்த மொழிக்கும் இனத்திற்கும் இந்த இடத்துல துரோகம் சொல்லிட்டான்னு சொல்கிறா, அந்த இடத்துல நான் முடிச்சுட்டேன், வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுறேன். சொல்லு பார்ப்போம், யாராவது சொல்லிடு பார்ப்போம். ஆனால் என்னை எதிர்க்க வேண்டிய தேவை ஏன் வருது? அண்ணன் செல்வமணி அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி உண்மையானவன் ஒருவன் இருக்கும்போது அவ்வளோ பிரச்சனை இருக்குது. நாட்டுக்குள்ள சகாயம் என்கிற ஒரு மாவட்ட ஆட்சியாளரை, நேர்மையான ஒரு ஆட்சியாளரை மறைக்க வேண்டிய தேவை, அவனை ஒழிக்க வேண்டிய தேவை இங்கே இருக்குது. நேர்மையும் உண்மையும் மறைத்து வைக்க வேண்டிய ஒன்றாக இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் நம்ம உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறோம்னு, ஆனால் நம்மளை ஏற்க முடியல. நீண்டு பையன், சின்ன பையன், இவன் பின்னாடி இந்த இளைஞர்கள்லாம் ஓடுறானே. மாநாட்டில் கூண்டதில் ஒரு 10-20 பேர் ஒரு வெள்ளை தலையும் வேட்டியும் சட்டையுமா இருந்தால் அவன் பயப்பட மாட்டான். 10-5 ஆண்டுக்கு இருந்து செத்து போயிடுவாங்கடான்னு. இவன் மொத்த பேரும் ஒரு 20-25 வயசுக்குள்ள பூரா கூடினவன பயந்துட்டான். காசு கொடுக்காம இவ்வளோ கூட்டத்தை கூட்டான அவன் வந்து இவனுக்கு வரிசையில் நின்று காசு கொடுத்துட்டு போறானே, அதெல்லாம் பயப்படும். அந்த நம்பிக்கை இருக்கு பாரு. இது கருணாநிதிக்கு அவர் குடும்பத்துக்கு தான் அந்த நாட்டை ஆளுகிற வலிமையும் உரிமையும் இருக்கு. இது எம்ஜிஆர் இல்லைன்னா ஜெயலலிதா இல்லைன்னா விஜயகாந்த் இவங்களால தான் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு பாரு. அதையெல்லாம் தகர்த்து உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற தூய தமிழ் பிள்ளைகளாலும் இந்த மண்ணை ஆள முடியும் என்கிற நம்பிக்கையை விதைக்கிறோம் பாரு. அதுதான் இந்த வெளிச்சம். உன்னால முடியும்டா, உன்னால முடியுங்கிற அந்த நம்பிக்கை தான் வெளிச்சம். இதை நமக்கு விதைக்கலையா? நமது தலைவன் நிறுவி காட்டலையா? கடற்படை செய்ய முடியும், வான்படையை கட்டி பறக்க முடியும், காவல்துறையை நிறுவ முடியும், வங்கி திறந்து நமக்கு நாமே நிர்வாகத்தை செய்து கொள்ள முடியும், மருத்துவம், பொறியியல், சட்டம் அனைத்தையும் நம் தாய்மொழியிலே படிக்க முடியும். எல்லாவற்றையும் நிறுவி காட்டிட்டார். என்ன பணம் வச்சிட முடியல? ஏன்னா அரசியல் விடுதலை நமக்கு கிடைக்கல. மற்ற எல்லா விடுதலையும் பெற்று காட்டினாரே. சமூக விடுதலை, வர்க்க விடுதலை, பெண்ணிய விடுதலை, பொருளாதார விடுதலை, அனைத்து விடுதலையும் பெற்று நம் முன்னாடி கண் முன்னாடி நிறுவி காட்டினார். அந்த வெளிச்ச நெருப்பிலிருந்து பற்றி கொண்டு வந்துதான் இந்த தாய் நிலத்தில் நாம் படர்கிறோம். அதுதான் நீங்க முக்கியம். அதனால நீங்க இது சீமான் என்பது நான் இல்லை, நான் தாங்கி நிற்கிற, சுமந்து நிற்கிற நோக்கம், கனவு, அதான் சீமான். சீமான் தாங்கி நிற்கிறதுக்கு அதுக்கு யாருடைய கனவு? என் தலைவன் சுமந்து நிற்கிற கனவு. அது யாருடைய கனவு? பல ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்படுத்தப்பட்டு ஆழ்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டு சாதி மதங்களாக பிளந்து தமிழர் என்கிற தேசிய இன உணர்வை இழந்து
உரிமை இழந்து உடைமை இழந்து உயிரையும் இழக்கிற இழிவான நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்கிற புனித கனவை என் தலைவன் என் அண்ணன் பிரபாகரன் சுமந்து நிற்கிறான். அந்த கனவை அவன் தம்பி ஆளுக்கு ஒரு அப்பமாக பிச்சு பிச்சு இந்தா சுமந்து போ, அதானே சரி. இது எனக்கு மட்டும் கையளிக்கப்பட்ட கடமைனா நீங்க எல்லாம் தேவையில்லை, போயிட்டே இருக்கலாம். அப்படி இல்லை. இது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற விஷயம் இல்லை, அவன் போராடி பெறுகிற உரிமை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுல எனது தம்பிமார்களுக்கு குறிப்பா இந்த நிகழ்வை நீங்க இளைஞர் பாசறை பிள்ளைகள் ஒருங்கிணைத்து செய்றீங்க. உங்களுக்கு மாணவ பாசறை பிள்ளைகளில் மிக வலிமை மிக்க போராளிகளை நான் உருவாக்கி கொண்டு வரேன். உங்களை மிகச்சிறந்த தலைவர்களாக செதுக்கி கொண்டு வரேன். அதில் பல தலைவர்கள் தனியாக போய் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மிகப்பெரிய தவறை செய்து விட்டேன்னு கூட நான் நினைப்பேன். உங்களுக்கு நம்மால் வெல்ல முடியுங்கிற நம்பிக்கையை நான் விதைக்கிறேன். ஆனால் சிலர் என்னை பார்த்தா அவன் வேணும் கட்சி ஆரம்பிக்கணும்ன்ட்டு நாமளே இன்னும் பெரிய இப்போ தான் கட்சியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கான். நம்மளிருந்து நாம் அதுக்கு முன்னாடி பல தாய் கட்சியாகி பல பிள்ளைகளை பெற்று போட்டான். ஒருத்தன் போகிறான் அவன் ஒரு கட்சி, ஒருத்தன் போகிறான் இவன் ஒரு கட்சி, அதுவும் ஒரு தான். ஆனால் அதில் ஒரு நீங்கள் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து பல நூறு கட்சி தொடங்கப்பட்டிருக்கு. எதுவும் திராவிடம் என்று ஆரம்பிக்கப்படல. தமிழர் முன்னேற்றம், தமிழர் விடுதலை, தமிழர் பின்னேற்றம், தமிழர் முன்னணி இதான் ஆரம்பிக்கப்படுதே ஒழிய திராவிடம்னு எவனும் ஆரம்பிக்கல. செத்துருச்சு திராவிடம். இவன் எல்லாரும் நினைச்சிருக்கான் திராவிடத்தை ஒருவராலும் சாய்க்க முடியாது. புயலே வந்தாலும் சரி, பிரளயமே வந்தாலும் சரி, சாய்க்க முடியாது. ஏற்கனவே இடிஞ்சு விழுந்து போன குட்டியை தவிர எந்த புயல் எந்த பிரளயம் சாய்க்க முடியும்? எது சாய்க்க முடியும்? இப்போது பார்த்தீங்களா, இந்த 4 ஆண்டு காலத்தில் அங்கங்கே குரல், திராவிட கட்சியை ஒருவராலும் அழிக்க முடியாது, திமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது, நாங்கள் தான் வீழ்த்தி கொள்வோம், நீங்க யாரும் வீழ்த்த முடியாது. பெரியாரை சீமான் தலைவராக ஏற்க முடியாது என்கிறார். சீமா ஏற்கல, கருணாநிதி ஏற்பார, ஐயா வீரமணி ஏற்பார, ஏற்றிருக்கிறாரா? அவர் ஏற்றிருக்கிறாருன்னா தமிழர் தலைவர்னு அவர் பேரையும் போட்டிருக்கிறாரு. நான் தலைவர்னு போடுறதில்லை என் பேரை. ஏன்? என் தலைவன் பிரபாகரன், அதை நான் ஏற்றிருக்கிறேன். அதில் நீ அப்போ தன்மான தலைவர், தானே தலைவர், தமிழினத்தின் உண்ண தலைவர், ஒரே தலைவர்னு ஏன் போடுற? நீயே ஏற்கலையே. பெரியாரை நான் ஏற்று, விஜயகாந்த் பக்கத்துலேயும் பெரியார் இருக்கிறாரு. எப்படி? இங்கே பல பேர் பெரியார் படத்தை வச்சு பூ வச்சு ஊது வச்சு கொடுத்து சாம்பரை வீட்டிக்கிட்டு. இந்த திரைப்பட தொழிலாளர் சங்கத்துக்கு போகிறேன், அங்கே போன பார்த்தா மார்க்ஸ் தலையில் பொட்டு வச்சிருக்கு, சந்தன பொட்டு, குங்கும பொட்டு வச்சிருக்கு. கீழே ஊது வச்ச படத்துக்கிட்டு வச்சு சைடில் சொருகி பக்கவாட்டில் சொருகி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்தோன்னா தோழர் டென்ஷன் ஆயிடாதீங்க. இங்க பாருங்க, இந்த தவறுகளை சகித்து கொள்ள சொல்றதே பெரிய தவறு இல்லையா? தவறை திருத்திக் கொள்வதற்கு பதிலாக என்னைய பொறுத்து கொள்ளுங்கிறான். அதுக்கு மேல அங்க இருக்க பிடிக்காம எந்திரிச்சு நான் போயிட்டு வரேங்க. கால கொடுமை. அப்ப இது மாதிரி பல நம்பிக்கைகளை நாம் விதைக்கிறோம். ஒரு அடிமை தமிழ் தேசியனும் சாதி மதங்களாக பிளந்திருக்கிற தேசியனும் ஒன்றிணைய முடியாதுன்னு நினைக்கிறான், ஒன்றிணைக்க முடியாதுன்னு நினைக்கிறான். ஆனா முடியும். எதால் முடியும்? நம் தமிழால் முடியும், நம் தலைவன் பிரபாகரனால் முடியும். அதை நீங்க மறந்துடக்கூடாது, அதை நீங்க மறந்துடக்கூடாது. உலகம் முழுமைக்கும் இருக்கிற நம்மை ஒரு உயிர்கொடி இணைக்குதென்றால் நமது மொழிக்கொடி தமிழ் கொடி இணைக்கும். ஒரு வலிமை மிக்க காந்தமாக இருந்து துருப்பிடிக்காத இரும்பு துகள்களை இழுத்து ஒட்டும் என்றால் அது தலைவன் பிரபாகரன் என்ற பெருங்காந்தத்தால் முடியும். இவன் சொல்லுவான் பிரபாகரனை வச்சு பிழைக்கிறாங்க. பிரபாகரன் படத்தை நம்ம விதைக்கிறோமா விற்கிறோமாங்கிறது காலம் தீர்மானிக்கும், காலம் தீர்மானிக்கும். அதை பற்றி கவலைப்படாத. எத்தனையோ குலதெய்வங்கள் நமக்கு இருக்கு.
அதுல இன தெய்வங்களும் இருக்கு. அதுல முருகன்ல இருந்து, சிவன்ல இருந்து, கண்ணன்ல இருந்து, தேவேந்திரன் இருந்து, இப்படி பல்வேறு இன தெய்வங்கள் இருக்கு. அதுல நம்ம தலைவன் பிரபாகரனும் நம்ம இனத்தின் தெய்வம் என்பதை இந்த வரும் தலைமுறை உணரத்தான் போகிறது. அதான முக்கியம். ஒரு சாலை விபத்துல ஒரு குழந்தை அடிபட போகுதுன்னா, அந்த தன் உயிரை கவலைப்படாமல் படக்கென்று பாஞ்சு அந்த குழந்தையை அந்த பக்கம் தூக்கி கொண்டு காப்பாற்றுறவனை அந்த தாய் எந்த மனநிலையில் பார்ப்பார்? தெய்வம் போல வந்து என் பிள்ளையை காப்பாற்றினாய் என்று சொல்வார். அந்த தெய்வம் போல வந்து இந்த இனப்பிள்ளைகளை காத்த தெய்வம்தான் தலைவன் பிரபாகரன் என்பதை புரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். தலைவன் என்றால் நல்வழி நடத்துவன், காப்பவன். அந்த தலைவன் துவக்கோடு நிற்கிற வரை அந்த மண்ணில் யாழ்ப்பாணத்தில் மது விற்கப்பட்டதா? சூது இருந்ததா? கஞ்சாவின் போன போதைப் பொருள் விற்கப்பட்டதா? இன்னைக்கு மிகப்பெரிய தலைவர்களே அந்த நிலத்தில் இருந்து சொல்றார்கள். விடுதலை புலிகள் ஒழிக்கப்பட்ட பிறகு இந்த நிலத்தில் மக்கள் போதைக்கும் மதுவுக்கும் எல்லாவற்றுக்கும் அடிமையாகி போனார்கள் என்று. அது இங்கேயும் தான் நடக்குது. அங்கே எந்த அதிகாரம் செய்தோ அது நம் இனத்தை எழுந்திருவிடக்கூடாது, உணர்வு பெற்றக்கூடாது, இன பிள்ளைகள் உறுதியோடு நின்ற விடக்கூடாது என்று இனத்தின் எதிரி செய்கிறான். ஆனால் இங்கே நமது இனத்தின் அதிகாரமே செய்து, நாம் தேர்வு செய்த அதிகாரமே செய்து. எப்படி இருக்குது பாரு. நீ என்ன படுகொலைன்னா ராஜபக்சே 1.5 லட்சம் பேரை கொன்றான், 1,70,000 பேரை கொன்றான்னு பேசுகிறோம். இங்கே தாலி அறுத்த பெண்களின் எண்ணிக்கையே 2 லட்சத்துக்கு மேலே போகுதே. இது இனப்படுகொலை இல்லையா? இனப்படுகொலைன்னா நீ என்ன நினைக்கிற? ராஜபக்சே தான் இனப்படுகொலையாளனா? இந்த நாட்டில் இருந்து ஆண்ட கருணாநிதி, ஐயா அம்மையார் ஜெயலலிதா, கலைஞருங்கெல்லாம் இனப்படுகொலையாளர்கள் இல்லையா? மொழியை சிதைத்தால் இனம், மொழி அழிந்தால் இனம் அழியும். அவன் மொத்தமா எங்க உயிரை கொண்டு இனத்தை அழிச்சான். இவன் உயிருக்கு நிகரான மொழியை கொண்டு இனத்தை அழிக்கிறான். அவன் 1,70,000 பேர். இது பணி இங்க இருக்கிற 8 கோடி 9 கோடி தமிழ் மக்களின் உயிர் மொழியை அழித்து இனத்தை அழிக்கிறான். இது உண்மை இனப்படுகொலை தானே? அப்படித்தான் நம்ம பார்க்கணும். தமிழ் என் தாய்மொழி சிதைந்து அழிகிறதே என்று கவலைப்பட இந்த நிலத்தில் ஒரு தலைவன் உண்டா? ஒரு இயக்கம் உண்டா? ஒரு கட்சி உண்டா? யாராவது பேசுவான தமிழ் என் தாய்மொழியை மீட்கணும் அப்படின்னு? நம்மளை சொல்லுவான் ஃபண்டமெண்டலிஸ்ட். சீமான் ஒரு அடிப்படைவாதி, ஒரு பாசிஸ்ட், ஒரு இன வெறியன், இப்படி பேசுவான். ஒரு அடிப்படைவாதின்னு. ஏன் முட்டாப்பல ஒன்னாவது படிக்காம எம்ஏ படிச்சுட்டு வந்துருவியாடா? முட்டாப்பல சொல்லு. அடிப்படை அடித்தளம் போடாம மேற்கூரையை மேய்வியா நீ? அவ்வளவு அடிமுட்டாளா நீ? அடிப்படை என்பது ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மொழியடா. அதன் கலை, இலக்கியம், பண்பாடு, அவனுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, கலை, கலாச்சாரம் எண்ணற்றது இருக்குது. அப்ப அது இல்லாம எப்படி இது பண்ண முடியும்? அம்மாவை அம்மா என்று அழைக்கிறார் இவர். இவர் ஒரு அடிப்படைவாதி, இவர் ஒரு பாசிஸ்ட் என்று சொல்லுகிற போக்கு இருக்குது. அப்போ இன்றைக்கு அந்த நம்பிக்கையை, வெளிச்சத்தை, நமது மொழியை மீட்டுவிட முடியும். நம்மால் ஒரு வலிமை மிக்க அரசியலாக எழும்பிவிட முடியும். நம்மாலும் இந்த அதிகாரத்தை எளிய மக்கள், அன்னாடங்காட்சிகள், உழைக்கும் மக்கள், பாமர தாய் தந்தையரின் பிள்ளைகள் இந்த மண்ணை ஆளுகிற அதிகாரத்தை தொட்டுவிட முடியும். ஏன் நம்மளை எவ்வளவு இழிவா பார்க்கிறான் பாரு. எனக்கு மட்டும்தான் அந்த கேள்வி கேட்கிறான். சீமான், நீங்க முதலமைச்சர், அண்ணன் கலைக்கோட்டு அண்ணன் வந்து என்னை முதலமைச்சர், தமிழகத்தின் முதலமைச்சர் சொல்லும்போது கட்சிக்காரன் நம்ம பிள்ளையை சிரிக்கிறான். சீமான்லாம் முதலமைச்சர் ஏண்டா விஜயகாந்தெல்லாம் ஆகும்போது நாங்க ஆகக்கூடாதா? ஸ்டாலின்லாம் ஆகும்போது எதுக்கு இந்த அதிகாரம்? எதுக்கு இந்த அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறோம்? எதுக்கு? எந்த அதிகாரம் எனது இனத்தை அழிச்சு ஒழித்ததோ, எனது மொழி அழித்ததோ, எனது பண்பாட்டை சிதைத்ததோ, என் கலை இலக்கியத்தை சிதைத்ததோ, என் மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் கெடுத்து அழித்ததோ, அந்த அதிகாரத்தை கைப்பற்றித்தான் இதை சரி செய்ய முடியும் என்பதால. வேற எந்த அதிகாரத்து மேல எங்களுக்கு என்ன இருக்குது? இந்த அதிகாரம் தாண்டா என்னை வீழ்த்துச்சு, இந்த அதிகாரம் தாண்டா என்னை அடிமைப்படுத்தி ஒடுக்குது. அப்ப அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவது தவிர என்ன இருக்குது? நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் என் எதிரிதான் தீர்மானிக்கிறான்ங்கிறான் மாவோ. துப்பாக்கிக்கு எதிராக துதிவாடி கொண்டிருக்க முடியாது. துவக்குக்கு எதிராக துவக்கு தான் எந்த முடியும். வன்முறைக்கு எதிராக ஓரளவுக்கு பரவாயில்லாத வன்முறை, சுமாரான தீவிரவாதம், சுமாரான வன்முறை, அது வெல்லாது. இதுதான் எடுத்தவனே தலைவர் எனக்கு சொன்னது.
இப்படிதான் அண்ணன் ஆண்டன் பாலசிங்க அண்ணன் உலக பெரிய தத்துவத்தெல்லாம் படித்தார், மார்க்சியத்தெல்லாம் படிச்சுட்டு அவர் மார்க்சியவாதி தான். பிரபாகரன்கிற ஒரு தம்பி ஏதோ நல்லா சண்டை போட்டுட்டு போராடிட்டு இருக்கானமேன்னு கேட்டுட்டு தலைவரை பார்க்க நேரம் கேட்டு போய் சந்திக்கிறார். அவர் அப்போவே சிகரெட்டு பிடிப்பார். அண்ணனுக்கு முன்னாடி புகைக்கிறத நிறுத்த முடியல. ஏன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் விவாதம் போகும்போது அவரால் நிறுத்த முடியல. அனுமதி கேட்குறாரு. சரி அப்படின்னு தலைவர் அனுமதிக்கிறாரு அண்ணன். அப்போ ஒரு இயக்கத்தில் சேரலை. புகைச்சிக்கிட்டு தம்பி சின்னவர் பேசுகிறார். தம்பி அதை அப்படி மார்க்ஸ் இப்படி, லெனின் இப்படி, ஸ்டாலின் அப்படி, அப்படி இப்படி புரட்சிகர எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது 3 மணி நேரம் அப்படி ஈல் போட்டு கேட்டே இருந்துட்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிண்ணே, ஆனாண்ணே தீவிரவாதத்துக்கு எதிராக ஓரளவுக்கு பரவாயில்லாத தீவிரவாதம், சுமாரான தீவிரவாதம் வெல்லாதுண்ணே. சரிதான் தம்பி, ஆமாம். அது மாதிரி வன்முறைக்கு எதிராக சுமாரான வன்முறை, ஓரளவிற்கு பரவாயில்லாத வன்முறை வெல்லாதுண்ணே. வன்முறை தீவிரவாதத்திற்கு எதிராக அதை தாண்டிய பல மடங்கு வன்முறை, அதை தாண்டிய தீவிரவாதம் தானே வெற்றி பெறும். ஆமாம், அதானே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதோட சிகரெட்டை கீழே போட்டு அணைச்சிட்டு கை கொடுத்துட்டு இயக்கத்தில் இணைஞ்சவர் தான் அண்ணன் பாலசிங்க. இதை சொன்னவர் என் தலைவன். அப்ப அந்த எந்த அதிகாரம் என்னை அளித்தது? கருணாநிதி யாரு? முதலமைச்சரா இல்லைன்னா மதிப்பிழந்து போன முன்னாள் கதாசிரியர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அம்மையார் ஜெயலலிதா யாரு? முதலமைச்சர் ஆகலைன்னா மதிப்பிழந்து போன, மார்க்கெட் இழந்த முன்னாள் நடிகை. தட்ஸ் ஆல். விஜயகாந்த் யாரு? அரசியல் இந்த அதிகாரம் வரலன்னா, இந்த வெற்றி இல்லைன்னா, இந்த மக்கள் இந்த தேர்வு செய்யலைன்னா, எதிர்கட்சி தலைவர்னு இல்லைன்னா மதிப்பிழந்து போன முன்னாள் நடிகர். ஆனால் இந்த உயரங்களை இவர்களுக்கு தந்தது யார்? அதான் கேள்வி. என்னுடைய வாக்கு, என் ஆத்தாளப்பனுடைய ஓட்டு, என் அண்ணன் தம்பி, என் பெரியப்பன் சித்தப்பனுடைய மதிப்புமிக்க வாக்கு இந்த மதிப்பற்ற மக்களை மிக மதிப்பிற்குரியவர்களாக ஆக்கி நிறுத்தி இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன முடிவெடுக்க வேண்டியது இருக்கு? இனி நமது வாக்கு நம்மை ஆளவா, நமது வாக்கு நாமே ஆளவா, இந்த முடிவை எடுக்கும். அப்ப பிரபாகரன் என்கிற பெருந்தலைவன் தன் அடிமைப்பட்டு கிடந்த தன் அன்னை தமிழ் தேசியத்தின் விடுதலைக்கு, தேச விடுதலைக்கு, உரிமை விடுதலைக்கு, அந்த மண்ணின் மக்களின் மீட்சிக்கு அவன் துவக்கேந்தினான். அவன் பிள்ளைகள் வாக்கேந்துகிறோம். இதுதான் அங்க இருக்குது. நோக்கம் ஒன்றுதான், நோக்கம் ஒன்றுதான். அப்ப நம்மாலும் முடியும் என்கிற நம்பிக்கை நாம் விதைச்சிருக்கோம். இப்ப சீமான்னா இந்த ஒரு உருவம் இல்லை. இந்த சீமானுக்கு பின்னாடி மணிசெந்தில், பாக்கியராஜன், அறிவுச்செல்வன், அவனுடைய தம்பி கல்யாண சுந்தரம், தம்பி ஜெகதீச பாண்டியன், தம்பி பாலமுரளிவர்மன், தம்பி துருவன், தம்பி துரைமுருகன், இப்படி பல லட்சக்கணக்கான பிள்ளைகள் வரிசையா நிற்கிறான். அந்த உருவத்துக்கு பின்னாடி நிற்கிறான். அப்படிதான் நீங்க பார்க்கணும். பக்கத்தில் யாராரு? அண்ணன் கலைக்கொட்டு உதயம், என்னுடைய அன்பிற்கினிய மூத்தவர், என்னுடைய மாமன் சாகுல் ஹமீது, என்னுடைய மாமன் மரத்தமிழ் வேந்தன், என்னுடைய அன்பிற்கினிய அன்பு தென்னரசன், இப்படி லட்சக்கணக்கான என் பிள்ளைகள் இப்படி பக்கத்தில் நிற்கிறீங்க. இங்கே எவன் தலைவன் தொண்டை? எல்லாம் ஒரு தாய் பிள்ளை, அண்ணன் தம்பி. இப்படி ஒரு கட்சி உலகத்தில் உருவாக்கியிருக்கான எவனாவது? எவன் உருவாக்கியிருக்கான்? ஐயா முத்துராமலிங்கத்தவர்கிட்ட போயிட்டு திமுக கூட்டணி வைக்க கேட்குது. ஏய், நீங்கள் என்னமோ சாமியில்னு பேசுகிறவன், நான் ஒரு ஆன்மீகவாதி, உங்களுக்கு எனக்கு எப்படிப்பா ஒத்து போகும்? நான் காவிக்காரன், நீங்கள் கருப்பு சட்டக்காரங்க அப்படின்னு. இல்லைங்கய்யா நம்ம கூட்டணி அப்படின்னு. அப்போ ஐயா சொல்கிறாரான், பரவாயில்லையா அந்த அண்ணாதுரை, பரவாயில்ல. இந்த காங்கிரஸ்காரன் தலைவன் தொண்டன் வச்சு மக்கள் இருந்து அந்நியப்பட்டு போயிட்டான். இந்த கம்யூனிஸ்ட் வந்தான், நல்லா தான் வந்தான், பூரா தோழர்னு பேசி எல்லாரையும் தூரம் தள்ளி விட்டான். இந்த அண்ணாதுரை பரவாயில்லப்பா, தம்பின்னு பேசி எல்லாரையும் கிட்ட கொண்டு போய் வென்றுட்டானப்பா அப்படின்னு. அவர் தான் தம்பி வா, தலைமை இருக்க வேணாம், மற்றொன்ன என்ன தோழரே அப்படின்னு. தோழரேன்னா எனக்கு படுங்கோவம் வந்துடுது. அதுக்கு தமிழரே என்ன, தமிழரேனாலும் பரவாயில்ல, அவன் காமரேட்னு கூப்பிட்டானா அதை மொழிபெயர்த்து அப்படியே தோழரேன்னு பேசிட்டு எல்லாம் ஒரு தாய் பிள்ளையே, அண்ணன் தம்பி பிள்ளையே. இதில் இவனுக்கு கோவம் என்ன தெரியுமில்ல? நீ எப்போ வந்தா கட்சிக்கு? நான் எப்போ வந்தேன்? அடிமையில் என்னடா முன்னடிமை பின்னடிமை? அடிமையிலையும் உயர்ந்த அடிமை தாழ்ந்த அடிமை வேறு இருக்கானா? என்னை உன்னை 6 மாதம் வச்சு உழுதுட்டு விட்டுருவேன், அப்புறம் அது 6 ஆண்டுகள் உழுவானா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அடிமைன்னா நம்ம எல்லாரும் அடிமை தான். அடிமை தேசிய இனத்தின் பிள்ளைகள், அதன் விடுதலைக்கு போராட நிற்கிறோம். உன் பேச்சு உதவுமா? செய்.
உனக்கு பாட்டு பாட வருமா பாடு, நல்லா ஆட வருமா செய், எழுத வருமா எழுது, என்ன செய்ய முடியும் உனக்கு இந்த இனத்தின் விடுதலைக்கு செய். ஒண்ணுமே செய்ய முடியாது, காசு தர முடியுமா, தயவு செய்து கொடு, தயவு செய்து கொடு. பொருளாதாரத்தில் பின்னிருப்பியா, அதையாவது செய். ஒண்ணுமே செய்ய முடியாது, செத்துப்போ. இதுதான் இங்க இருக்கிறது. எதையாவது செய், முடியலன்னா செத்துப்போ. இங்க சொல்லலாம், செய் இல்லையல் செத்துமடி, செய் இல்லையால் சாகடி. சாகின்றானே தமிழன், சாகின்றானே தமிழா, தன்னை சாக செய்கிறவனை சாக செய்யாமல் சாகின்றானே என்றுதான் புரட்சி பாவலன் பாடுறான். எதையாவது ஒண்ணு செய். அப்ப பயனற்ற மரங்களை யாராவது வச்சுட்டு இருப்பானா, வெட்டி சாய்ப்பான். அதை நாங்க வெட்டி சாய்க்கிறோம், நீங்களா உதிர்ந்து போங்க. அப்ப இது தன் அண்ணனை வந்து புகழ்ந்து எழுதணும் பேசணும்னா அவர் எழுதலை. அவனுக்கு ஒரு எழுத்து வல்லமை இருக்குது. அவனுக்கு பேச வருகிற வேகத்தை விட எழுத்து வேகம், அவனுக்கு அந்த மொழி அவன் எழுத்தில் இருக்குது. அவன் விரல் பேசுது, நமக்கு நான் பேசுது, அவனுக்கு நான் பேசுது. அதை சிறப்பாக செய்ய முடியுது. அவனுக்கு ஒரு ஆற்றல் வருது. அந்த ஆற்றலை நிறைய எழுத்து பிழை இருக்குது அப்படின்னு நானும் சொன்னேன். என் மாமா புலவர் அம்மா இன்னும் சொல்லிட்டு இருக்கான், எழுத்தில் பிழை இருக்கு. அவன் எண்ணத்தில் ஒரு பிழையும் இல்லை. அவன் எண்ணத்தை எண்ணம் இந்த இனம் விடுதலை பெறணும். அவன் நேச்சு நிற்கிற அண்ணன் அவன் எனக்கு அருகில் இருந்து பார்த்ததை துருவன் செல்லுமணி பார்க்கல, இடும்பவனம் கார்த்திக்கு பார்க்கல. கார்த்திக் எங்கூட தான் 24 மணி நேரம் அலுவலகத்தில் இருக்கான். ஆனால் என் பக்கத்துலேருந்து ஒருவதும் பார்க்கறது இல்லை. அங்கே நிற்பான், அங்கே நிற்பான். அவங்க அண்ணி கையில் கூட சொல்லுவான், அந்த இந்த ஒரு படத்தை, என்ன படம்ப்பா, வானத்தை போலவா, வானத்தை போல உள்ள அண்ணியை பார்க்கறதுக்கு ஒருத்தன் அப்படி கூச்சப்பட்டுட்டே இருப்பான். அது மாதிரி தான் அவன். தட்டில் தோசை போடும்போது அண்ணியை பார்க்கணும், தோசையாவது பார்க்கணும்ல. எங்கிட்ட அப்படி அப்படி ஒருத்தன். அவனுக்கு இந்த எழுத்தை படிக்கும்போது, ஓ நம்ம அண்ணன் இவ்வளோ இதாக இப்போ பேசுவாம்பல் இருக்கேன், இப்படி இருப்பாம்பல் இருக்கேன்னு அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இதுதான். மாமா சொன்னதுதான் சொல்லுவேன். சிறையில் போட்டாங்க, வழக்க போட்டாங்க. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. அது தெளிவாக விளங்கிக்கணும். இந்த வழக்கை காட்டி, சிறையை காட்டி அச்சப்படுத்தி ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிள்ளைகள் நாம். அப்படிதான் நம்மள குற்ற பரம்பரைன்னு கொண்டு வரான். கடுங்காவல் சட்டம் கொண்டாரான், சிறைங்கிறான், ஜெயிலுக்கு போகிறது பெரிய குற்றங்கிறான். அது கொலைகாரனுக்கு, கொள்ளக்காரனுக்கு, ஊராஞ்சத்தை உருவி கொலையில் போடுறவனுக்கு, முடிச்சவுக்கிறவனுக்கு, முள்ள மாதிரி பயலுக்கு தான் அந்த பயம். மண்ணின் விடுதலைக்கு, மக்களின் உரிமைக்கு போராடி நிற்கிற நமக்கு சிறை ஒருபோதும் குறையல்ல, அது பெருமைக்குரியது. நான் இப்போ இருந்த சிறைக்கு பக்கத்தில் என் பாட்டன் கப்பல் ஒட்டிய தமிழில் இருந்திருக்கான். என் பாட்டன் பெருமை தானே. அந்த சிறையில் நான் இருந்தேன்னு. இந்த சிறையில் தான் பெருந்தலைவர் காமராஜர் இருந்தாருன்றான். இங்கே தான் ஐயா பெரியார் இருந்தாருன்றாங்க. அந்த சிறையில் நாங்கள் இருந்தது பெருமை தானே. அங்கே கொலகாரப்பையில் இருப்பான், அது வேற. ஆனால் சிறை யாரை சிதைக்கும்? குற்றவாளிகளை, கொலைகாரர்களை, அவனைத்தான் சிதைக்கும். திருடர்களை, அயோக்கியர்களை சிதைக்கும். போராளிகளை எப்போதுமே சிறை செதுக்கும். என் தம்பி மணி செந்தில் சொல்கிறானே, அண்ணன் நோட்டா வச்சு ஏடா வச்சு குறிப்பு போட்டுருக்கானே, அம்புட்டும் சிறையில் உட்காந்து எழுதுனது. இங்கே எங்கடா எனக்கு படிக்க எழுத நேரம் கொடுக்குறீங்க? இங்கே கொடுக்குறீங்க. காலையில் இருந்துச்சுன்னா அண்ணன் அந்த சுவரொட்டிக்கு ஒரு 20,000 கொடுக்கணும் அண்ணே. அப்போ அந்த நேரம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வார்த்தை தடுமாறுது. காசும் வர மாட்டுது, ஒன்றும் வர மாட்டுது. ஆனால் பல ஆயிரக்கணக்கில் கோடி கோடியாக எனக்கு வருதுன்னா எங்கிருந்து வருதுன்னு தெரியல. எனக்கு வரதை எவனும் இடையில பறிச்சுக்கிறானா, மறிச்சுக்கிறானா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த மாநாடை நான் எப்படி நடத்தினேன்னு பல பேர் உடுக்கடிச்சு கோடாங்கிட்டு ஜோசியம் கேட்டிருக்கேன். எப்படி நடத்தினேன்? நேற்று ராத்திரி மூத்தவர் போட்டு ஒருத்த கேட்குறேன், பணத்தை எப்படி புரட்டினீங்க அப்படின்னு. பணத்தை எப்படி புரட்டினீங்க? தரையில் எடுத்து உருண்டு புரட்டிக்கிட்டு. என் பிள்ளைய ஈழத்தமிழ்கிட்ட இருந்து காசு வருதுன்ட்டேன். 1 ரூபா 1 ரூபாய் கொடுக்கல, 1 ரூபா கொடுக்கல. அவன் கொடுக்க மாட்டான், நம்ம வாங்கக்கூடாதுன்னு 4 ஆண்டுக்கு முன்னாடி என் தம்பிகிட்ட சொல்லிட்டேன். இந்த போராட்டத்துக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. போராட்டத்தை போராடி வெல்ல போகிறது நாம் தான், நாம் தமிழர் கட்சி தான். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க. ஒன்று தான், உலகத்தில் தமிழை வாழ்வது வீழ்வது, தமிழ் வாழ்வது வீழ்வது மீள்வது, இது எது தீர்மானிக்கப்படனாலும் தமிழ்நாடு தான் தீர்மானிக்கணும். தமிழனுக்கு இருக்கிற பெருநிலப்பரப்பு இதுதான். இந்த அதிகாரம் என்றைக்கு உனத்தாகுதோ, நமக்காகுதோ, நீ எழுதி வச்சுக்க. நான் சொல்கிறேன், தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவின் மீது
இந்த அதிகாரத்தை நான் கைப்பற்றி 6வது மாசத்துல தனித்தமிழில நாட்டை நான் அடையலைன்னா நீ நினைக்கிறேன். நான் யாரிடத்திலையும் என் விடுதலையை கேட்க மாட்டேன். சிங்களம் எனக்கு தருவான். நீ எப்படி பெறுவ நீ கேட்கலாம். சிங்களம் எனக்கு தருவான். நான் சத்தியத்தின் மகன். என் தலைவன் பிரபாகரன் என்னை தம்பியாக கருதி இருக்கலாம், ஆனால் தன் பிள்ளையாக நேசித்தவன். ஒரு போராளி எனக்கு எழுதிய கடிதத்தில் எழுதுகிறான், நீ தலைவர் பிரபாகரனை அண்ணன் என்று அழைக்கிறாய், அவர் உன்னை தம்பி என்று அழைக்கிறார், ஆனால் உள்ளத்தால் அவர் தன் மூத்த மகனாக உன்னை நேசிக்கிறார். இதை கவனத்தில் கொண்டு நீ செயலாற்று. அந்த சத்தியத்தின் ஒரு மொத்த உருவமாக நின்ற என் தலைவனின் மகன் நான் என்பது உண்மையானால் அதே சத்தியத்தை அதன் வழியிலே என் பிள்ளைகளாக உங்களை நேசிக்கிறது நான் உண்மைன்னு நான் சொல்றேன். இந்த விடுதலையை எனக்கு சிங்களன் தருவான். ஒன்றைத்தான் நான் செய்வேன். தமிழன் இலங்கையில் நிம்மதியாக வாழ முடியாது, சிங்களன் ஒருபோதும் வாழ முடியாது என்ற நிலையை உருவாக்குவேன். அது எப்படி உருவாக்குவேங்கிறத நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் உனக்கு சுவாரஸ்யம் இருக்காது. என்னன்றா அந்த பையன் நாட்டடைவான், என்னன்னு இது பண்ணுவான் அப்படின்னு நம்மளை எவ்வளவு கேள்வி வச்சுட்டுக்கிறாங்க. வேட்பாளர் அறிவிக்கிறான், ஆர்கே நகரில் இடைத்தேர்தல், அங்கே போய் நிறுத்துறான்னு. ஏன் நீ உங்கள் ஆத்தாவுக்கு வேண்டிய நிறுத்த வேண்டி தானே இடைத்தேர்தலில்? நக்கல் பண்ணுறாராம் நம்மள. அவர் ரொம்ப தான். இப்போலாம் சீமானுக்காக பேசுறது குறைவு, சீமானை பேசுறதும் குறைவு, சீமானாகவே பேசுறது அதிகம். நான் பார்க்குறேன், ஒருத்தன் முகநூலில் போட்டான், சீமான் பேட்டி கொடுத்தார் கருணா தேசிய தலைவர் என்று. அதை நான் ஒருபோதும் மறக்க முடியாதுன்னு முகநூலில் தட்டி, இதுனா நான் எங்கடா பேசினேன். அப்புறம் ஒருத்தன் இந்த ட்விட்டர் ஒன்று போட்டிருக்கான், என்னன்னா தம்பி என்று என் அண்ணன் பிரபாகரன் எங்கடா தமிழீழம் என்று என்னிடத்தில் கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்று சீமான் பேசுகிறார். எங்கடா நான் பேசினேன்? பேசலை. சீமானுக்காக பேசுறது, சீமானை பற்றி பேசுறது, இப்போ சீமானாகவே பேசுறது கிளம்பிட்டாங்க. அவனே கனவுல உளறான் அவன். நானா இருந்துக்கிட்டு நான் படிச்சு பார்க்குறேன், இதெல்லாம் நான் எங்கேயுமே பேசலேன்னு. எனக்காக என்னை மாதிரியே பேசுகிறேன் பல பேர். கலைஞரே பேசுகிறார், நாம் தமிழராக ஒன்றுபட வேண்டும் என்று. இவரை எப்படா நம்ம கட்சியில் சேர்த்தோம்னு எனக்கு ஒரு இவரை எப்படா நம்ம கட்சியில் சேர்த்தோம். மறுபடியும் சுதாரிச்சுக்கிறாராம், நாம் திராவிடராக என்று பண்ணணும். என்ன ஏதாவது ஒன்றா இருக்க விடு, இளவு மண்ணா இருக்க விடு, இல்லை மனுஷனா இருக்க விடு, ஏதாவது ஒன்று தானே இருக்க முடியும் ஒரு மனிதன். கால குடும்பம் நம்மளை முரண்னு பேசுகிறாரு மதிப்பிற்குரிய எழுத்தாளர் மணிஷபுத்திரர். அவர் மஞ்சத்துண்டு ஏன் போட்டார்னு உன் தலைவன்ட்ட கேட்டு ஒரு தடவை சொல்லு. அதே முருகன் கோயிலில் உங்கள் ஸ்டாலின் வருங்கால முதல்வர் அப்படி வேட்பாளர் பரிவட்டம் கட்டி நிற்கிறாரு கும்பிட்டு, அது என்னன்னு கேளு. ஒன்றும் கேட்குறது இல்லை. சாய்பாபா கால் அதெல்லாம் கிடையாது, முரண்பாடம். அதை போய் பேசி நம்ம இது பண்ணிக்கிற வேண்டியதில்லை. அதுக்கு நல்ல தமிழை நம்ம வீணடிக்க வேண்டியதில்லை. அதாவது பிள்ளைகளுக்கு, என் உயிருக்கினி என் உறவுகளுக்கு ஒன்று சொல்வேன், நம்பிக்கையோடு நில்லுங்க, நாம் வெல்லுவோம். உங்களுக்கு சிங்களர்களை பற்றி தெரியாது, எனக்கு நன்கு தெரியும். தலைவனின் அன்பு பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எனக்காக அவன் போராடுவான், அந்த காலத்தை நான் உருவாக்குவேன். நீங்கள் நம்பிக்கையோடு நில்லுங்க. திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஈழம் அடைவது தானா நம்ம இலக்கு அப்படின்னு. அதுவும் ஒரு இலக்கு. இந்த தேசிய இனம் இப்போது நாம் நிற்கிற இடத்துல இறுதி தருணத்தில் நிற்கிது. இதை நல்லா உங்களுக்கு அன்பொழுக ரொம்ப அருகில் இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தருணத்தை, இந்த வாய்ப்பை நாம் தவறவிட்டால் வரலாற்றில் தமிழர் என்கிற ஒரு இனம் இருக்காது. இது நீ எந்த ஏட்டில் வேணாலும் எழுதி வச்சுக்க. உன் தாய்மொழி கொன்று ஒழிக்கப்பட்டுட்டது. ஒரு தேசிய இனத்தின் தாய்மொழியை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இப்போது வருது. யூதன் தன் மொழியை புதுப்பித்துக் கொண்டது போல, ரஷ்யாவிலிருந்து பிரிந்த லாட்விய இனம் தன் தாய்மொழியை உயிர்ப்பித்துக் கொண்டது போல ஒவ்வொரு இனமும் உயிர்ப்பித்துக் கொள்ளுது. செத்துப்போன சமஸ்கிருதத்தை ஆரிய பார்ப்பனி அதிகாரம் உயிர்ப்பிக்க துடிக்குது. சமஸ்கிருத வாரம் கொண்டாடு அப்படிங்குது. அப்ப சமஸ்கிருதம் படித்தா வேலை வாய்ப்பில் இடம் கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் சமஸ்கிருதம் படிக்கணும். படிக்க போனா என்ன வரும்? சமஸ்கிருத தாய்மொழியாக கொண்டவனுக்கு ஆசிரியர் பணி கிடைக்கும். அப்ப செத்து போன தன் தாய்மொழியை உயிர்ப்பிக்க
இந்த பார்ப்பனி அதிகாரம் துடிக்குது. செத்துக்கொண்டு இருக்கிற நமது தாய்மொழியை உயிர்ப்பிக்க தமிழ் தேசிய பிள்ளைகளின் அதிகாரம் பயன்படணும். அது கடுமையாக தான் இருக்கும். கசாயம் எப்பவும் கசக்கும், ஆனால் அதுதான் உடலுக்கு நல்லது. இனிப்பு ரொம்ப இனிப்பா இருக்குன்னு சாப்பிட முடியாது, அது உயிரை கொல்லுது. அப்ப நீங்க இதை கவனமா புரிஞ்சுக்கணும். கசப்பா இருக்கும். தாய்மொழி நாங்கள் தமிழ் படிக்க முடியாதுன்னு சொல்றவங்க ஒரு பட்டியல் எடுப்போம். தமிழ் படிக்க முடியாது, ரொம்ப நல்லது. என்ன படிப்பீங்க? இங்கிலீஷ். சீக்கிரம் படிச்சுட்டு இடத்த காலி பண்ணு. இங்க என்ன உனக்கு வேலை? இங்க என்ன வேலை? இது தமிழ்நாடுப்பா, தமிழனுக்கு தான் இங்க இடம். இங்கிலீஷ் படிச்சு இங்கிலாந்துல வேலை, தாராளமா போ. ஆங்கிலம் படிச்சுட்டு அமெரிக்காவில் வேலை, அருமையாக போ தம்பி. இவனுக்கு வீசா கடை வச்சுட்டு எல்லாம் டக்கு டக்குன்னு இடையூறு இல்லாமல் எடுத்து கொடுப்பா. கை செலவு காசு கட்டலாம் கொடுத்து கொடுப்பா. தமிழ் படித்தால் தமிழ்நாட்டில் வேலை. அந்த நிலையை உருவாக்குவது நமது நிலை. அதில் தான் நம் தாய்மொழி மீளும். அதை தெளிவாக தெரிஞ்சுக்க. சாதியை ஒழிச்சிருவியா சீமான்? மதத்தை ஒழிச்சிருவியா நீ? இந்த நாம் தமிழர் என்பதே ஒழிச்சது தானடா. ஒழிச்சுட்டு தானடா அத்தனை லட்சம் பேர் கூடினாங்க. நாங்கள் தமிழர்கள் என்று ஒழிச்சுட்டு தான் போனோம். சாதி சட்டை மத சட்டை கிழிச்சு தூர போட்டு கூடணும். அதான் அங்கே என்னை கேட்குறேன், நீ கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு. சட்டையை போட்டால் கருப்பாக இருப்பேன், கலெக்டாக பயங்கர கருப்பாக இருப்பேன். அதுக்கு இப்படி விட்டுடலாம். கருப்பு சட்டை ஒரு கடவுள் மறுப்புக்காக, பெரியாரிய கொள்கையை ஏற்றதுக்காக ஒரு அடையாளமா நீ இல்லை. என் இனம் தாங்கி இருக்கிற அந்த துயரத்தை, அந்த வேதனையை, அந்த காயத்தை உணர்த்துவதற்காக அணியிறோம். ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு உடை வடிவம் கொடுக்குறோம், அதில் இது அணியிறோம். அப்போ விமர்சிக்கணும்னா எதையாவது எடுத்து வச்சு விமர்சிச்சுக்கிட்டு இருக்கலாம். இப்போ இந்த அதிகாரம் சிதைத்து அழிக்கப்பட்ட நம்மை செதுக்கி கொள்வதற்கு பயன்படுத்துவதற்கு தான் இந்த அதிகாரத்தை நோக்கி நம்ம விரையணும்னு நினைக்கிறோம். அதனால பல முறை சொன்னது போல திமுகவின் அதிகாரம் ஐயா கலைஞருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும், அதிமுக அதிகாரம் அம்மையார் ஜெயலலிதாக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கு, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் அதிகாரம் எமது மக்களுக்கானது. அதான் நமது அதிகாரம் நமது மக்களுக்கானது என்பதை முன்வைக்கிறோம். அதில் நாம் சின்ன பயல்கள் அல்ல, சித்தாந்த பயல்கள். நாம் தருதலை பிள்ளைகள் அல்ல, தத்துவ பிள்ளைகள், மான வீர தமிழ் பிள்ளைகள். இதை மனதில் வைத்துக்கொண்டு என் உடன் பிறந்தவர்கள், என் உயிருக்கினியவர்கள் எல்லோரும் நீங்கள் உறுதியாக நிற்கணும். நான் இந்த சொல்றேங்கிறதுக்காக நீங்கள், உங்களுக்கு இது சரின்னு படும், நம்ம நிற்கிற இடம் தான் சரின்னு படும், அதனால தான் நீங்கள் நிற்கிறீங்க, நிற்கணும். இதான் அண்ணன் சொல்கிறான் அப்படிங்கிறதுக்காக நீங்கள், நான் சொல்கிறது பிழை இருந்தால் சொல்லுங்கள், இல்லைண்ணா அது எப்படி நான் சரியாக வரும், எப்படி நான் வெல்ல முடியும் அப்படின்னு. முடியாது என்று இல்லை. உனக்கே தெரியும், கருணாநிதி ஜெயலலிதா இல்லைன்னா யாரு, அந்த போட்டி தான் நடக்குது. இல்லைன்னா யாரு? நீ எதையுமே சொல்ல வேணாம், மக்களே சொல்லுவான் பாரு, இவங்க தாண்டான். நீ இந்த தேர்தலில் பாரு, இப்போ நம்ம கட்சிகளே போட்டி வருது. எந்த தொகுதியில் நான் நிற்க, எந்த தொகுதியில் நீ நிற்க, எல்லாம் வேகமாக வருது. இல்லை, இப்போ நம்பிக்கை பிறக்குது. மக்கள் தனிப்பட்ட முறையில் சொல்கிறான், எவனோடும் சேர்ந்துடாதேங்கிறான், தனிச்சு நில்லுங்கிறான். ஒரு 10 ஓட்டு 100 ஓட்டு 200 ஓட்டுனாலும் தூய தமிழன் ஓட்டு, அது ஒரு நல்ல தொடக்கம், நல்ல தொடக்கம், நல்ல தொடக்கம். நீ அதை பற்றி கவலையே படாத, நீ நில்லு. தேர்தலுக்கு செலவுக்கு என்ன பண்ணுறதுங்கிற, செலவுக்கு என்ன பண்ணுறது? காசு இல்லைன்னு மக்கள்கிட்ட போய் சொல்லு, காசு இல்லைன்னு சொல்லு. நீ வா, இப்போ தமிழர் இன எழுச்சி பெரும்பயணம் நான் தொடர்றேன், என் பின்னாடி வா, எவ்வளவு காசு என் மக்கள் எனக்கு தர்றாங்கன்னு நீ பாரு. இதான் என் தம்பி அறிவிச்செல்வன் இருக்கான், அறிவிச்செல்வன் சிங்காநல்லூர் தொகுதியில் தம்பி கல்யாண சுந்தரத்தை அறிவித்து, அது புத்தூர்னு ஒரு ஊருன்னு நினைக்கிறேன், புதூர் ஒரு சின்ன கிராம பகுதி, பீளமோடு புதூர். அதில் ஒரு கூட்டம். இதை காசாக நினைக்காம உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செலுத்துகிற வாக்காக நினச்சி இதில் காசு போடுங்கன்னு இவன் சொல்கிறான். அதிகபட்சம் நம்ம கூட்டங்களில் 10,000 8,000 9,000 இப்படி தான் போடுவாங்க. அன்னைக்கு 20,500க்கு மேலே காசை போடுறாங்க மக்கள். பெரும் நம்பிக்கை இருக்கு.
அதில் நீ இது நம்மளை ஊடகம் மறைக்குது, அதை மறைக்குது, காட்டுறதில்ல, மாநாட காட்டல, பயப்படாத. நெருப்பை ஒருபோதும் குப்பையை போட்டு மூடவே முடியாது. நாம் சாதாரண நெருப்பு இல்லை, பிரபாகரன் என்ற மாபெரும் புரட்சி நெருப்பு. இவன் எவனை பயங்கரவாதினானோ, எவனை தீவிரவாதினானோ, எவன் படத்தை வைக்கக்கூடாதுனானோ, அந்த பேரும் அந்த உருவம் தான் அத்தனை லட்சம் இளைஞர்களை இங்கே திரட்டுது. அதான் எல்லாரையும் தூங்க விடாமல் மிரட்டுது. இவன் எங்கே நீர்வீர் வேம்பு இருக்க? வீரத்தமிழர் முன்னணிங்கிறான், திருக்குறள் தான் என் வேதம்ங்கிறான், தமிழம்ங்கிற மதம்ங்கிறான். இவன் எங்கே நீர்வீர் வேம்பல் இருக்கேன்னு பயப்படுறான். அதில் ஒரு கவலையும் படாத நம்ம நிறுவுறோம். அதில் எந்த சிக்கலும் உனக்கு வேணாம். நீங்கள் நம்பிக்கையோட தேர்தல் களத்தில் நில்லுங்க. உங்களுக்கு வாக்கை பெற்று தர வேண்டியது என் கடமை. என் கடமை. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத. நீ நில்லு, நான் மீதியை பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறத மட்டும் செய். காசு இருக்கா மேடை போடு, காசு இல்லையா டீ கடை பெஞ்ச போடு. எனக்கு பின்னாடி ஒரு பதாகை இது போல் அடிச்சுக்க. அங்கே ஒரு கட்டை, இங்கே ஒரு கட்டை. பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகம் காப்போம், ஒரு முழக்கம் வச்சுக்க. இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி, ஒரு முழக்கத்தை போடு. எமது அதிகாரம் எமது மக்களுக்கானது, போடு. நான் சொல்றதே எழுதி. அங்க ஒரு கட்டை, இங்க ஒரு கட்டை. இந்த பக்கம் ஒருத்தன் இல்லை, அந்த பக்கம் ஒருத்தன் இல்லை. இப்படி பிடிச்சிக்க. நான் பேசுற வரைக்கும் நில்லு. கை வலிக்குதா வேற ஆள்கிட்ட வேற ஆள் பிடிச்சிக்க. முடிஞ்ச வேணா சுருட்டிக்க. அப்படியே அடுத்தடுத்துக்கு போவோம். அங்கே ஸ்டூலை போட்டு நின்று பேசுவோம். இவன் பார்ப்பேன், இந்த பரதேசி பயல்கள் தாண்டா இந்த நாட்டுக்கு சரியா இருப்பான்னு அவன் முடிவெடுப்பான். நாம சொல்லுவான், உனக்கு பணத்தை கொடுக்குறவன் முதலீடு செய்வான், அந்த லாபம் சம்பாதிக்க திருடுவான். என்கிட்ட பணம் இல்லை, உன் வாக்க கொடு, உன்னை வாழ வைப்பேன். நீ 500 ரூபா காசை கொடுத்தனா 5 நாள் சாப்பிடுவ, ஆனால் 5 ஆண்டு பட்டினியா இருப்ப. அந்த 5 ஆண்டும் பசி இல்லாத உன்னை காக்கத்தான் உன் வயிற்றுலேருந்து வந்த பிள்ளை இங்கே கத்திட்டு இருக்கேன். எனக்கு தான் வாக்க. அதானே திமுக காரனையும் எனக்கு ஓட்டு போட வைக்க எனக்கு தெரியும், அதிமுக காரனையும் ஓட்டு போட வைக்க எனக்கு தெரியும். நீ கவலையே படாத. நம்மை போலவே நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் 2 கட்சியிலையும் நிறைய இருக்கேன். தூய தமிழ் பிள்ளைகள், மான தமிழ் மறவர்கள் எல்லா கட்சியிலையும் நிறைஞ்சிருக்கான். ஆனா அவனுக்கு தெரியும் எவனுக்கு போடுறதுன்னு தெரியல. ஏதோ இருந்துட்டான், காரமும் ஜாகிற வரைக்கும் இதுல போட்டு தொலைவுன்றான். அதை மாற்றி போட வைப்போம். அந்த அந்த ஆற்றல் நமக்கு இருக்கு, அந்த உண்மை நமக்கு இருக்கு, அந்த கால தேவை உருவாகி இருக்கு. அதெல்லாம் நம்பிக்கையோடு இருங்க. எழுதுகிற ஆற்றல் என் தம்பி மணிசெந்தலை போல இன்னும் நிறைய இளைஞர்களுக்கு இருக்கு. தம்பி செந்தில்நாதன் சேகுவராவுக்கு நல்ல எழுத்தாற்றல் இருக்கு. அவன் அடுத்தவர்களை விமர்சித்து திட்டுறதுக்கு பதில் எல்லாமே இந்த இன பிள்ளைகளை தீட்டுவதற்காக பயன்படணும், கூர் தீட்டுவதற்காக பயன்படணும். பெரியார் நம்ம எதிரியே அல்ல. பெரியாரை விமர்சிக்கிறதை கைவிடுங்க. உங்களை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பெரியார் தமிழ் தேசியத்தின் தலைவராக நம்ம ஏற்கலை. ஆனால் தமிழ் தேசியத்தின் பெரியாரை தமிழ் தேசியத்தின் எதிரியாக பார்க்கலை. அதே நேரம் தமிழ் தேசியத்தின் தலைவராக நாம் ஏற்கலை. அவ்வளோதான். பெரியார் என்பவன் தமிழ் தேசிய மக்களின் போற்றுதற்குரியவர். அவரை புறந்தள்ளிவிட்டு ஒரு அரசியல் மாற்றத்தை, ஒரு அரசியல் புரட்சியை செய்ய முடியாது. அது மற்றவன் குழப்பான். நீ அதை விடு, அதை விடு. சாதி ஒழிப்பு, சமூக நீதி, பெண்ணிய உரிமை, இது இல்லாமல் ஒரு தேசியனமும் எழுச்சி வர முடியாது, உயர்வு பெற முடியாது, மீட்சி வர முடியாது. அவரை விமர்சிக்கிறதெல்லாம் உன் வேலை. நீ விமர்சிக்கணுமா வீழ்த்தணும்னா நீ கருணாநிதியும் வீரமணியும் தான் பேசணும். அவர் இல்லாத மனிதரை போட்டு நீ என்ன பண்ணிட்ட, நீ என்ன பண்ணிட்ட, அப்படி பேசிட்டு வேண்டியதில்லை. இந்த நாட்டில் இருக்கிற கடைசி திராவிட தத்துவத்தின் ஒரே இது மஞ்சத்துண்டு மட்டும்தான் இருக்கு. இங்க முடிச்சிட்டீங்கன்னா கதை முடிஞ்சு. எங்க கலைஞர் நிக்கிறாரா அங்க நம்ம கட்சியில் இருக்கல மிக சின்ன பையில நிறுத்திடும்டா. என்ன இந்த தமிழன் சேக்கு மாதிரி, இளந்தமிழன் சேக்கு மாதிரி ஒருத்தனை போட்டு நிறுத்தி விட்டுருவோம். அவன் கொஞ்சம் பெரியவனா இருக்கான், அவனை விட இந்த தமிழன் சேக்கு சின்னவனா இருக்கான். என்ன என்னவாமா அவனுக்கு வேற எதிரி வச்சிருக்கேன். ஸ்டாலின் நிக்கிற இடத்துல அவன் இருக்கான்.
என்ன பல பேர் வேட்பாளர் அறிமுகத்தில் வெகுண்டு ஓட போகிறான் பாரு. என்னையா பெரிய அக்கிரமமாக இருக்குதுயா. இவனுக்கு ஓட்டு போட வயசு வந்துச்சான்னு கேட்பான். ரொம்ப நாளாக வயசு போனவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் நாங்கள் 234 தொகுதி புதுச்சேரியில் காரைக்காலில் இருக்கிற தொகுதி வேட்பாளர்கள் அத்தனை பேருடைய பெற்றோரையும் ஒரே மேடடா, இந்த நீல மேடையாக போட்டுருவோம். இந்த மாநாடு மாதிரி நீல மேடையாக போட்டு வேட்பாளர் அறிமுகம் தனித்தனியாக அறிவிச்சிட்டு, இந்த பெற்றோர்கள் பிள்ளைய தாண்டா நாங்கள், எங்களுக்கு ஓட்டு போடணுமா வேணாமான்னு நீயே முடிவெடுத்துக்க. என்னம்மா நம்ம ஆத்தாளப்பனை பார்த்தோன்னா ஐய நம்ம பிள்ளையே போல் இருக்குது போட்டுருவான். அப்படி தானே விஷால் விஜயகாந்தெல்லாம் நம்ம ஆள் கருப்பாக இருக்கனால நம்ம ஆள் நினச்சி தானே இவர் அழிச்சிட்டான். பல பிரச்சனை அதனால தானே வருது. எனவே மதிப்புமிக்க நமது அன்பிற்குரியவர்கள், நேசத்திற்குரியவர்கள் அண்ணன் செல்வமணி, தம்பி உமர்கையா, என் பாசத்திற்குரிய கவி இளவல் பச்சியப்பன் போன்ற எண்ணற்ற பேர் இந்த நூலுக்கு மதிப்புரை தந்திருக்கிறார்கள். அதில் தம்பி மணிசெந்திலனுடைய எழுத்துக்கு கிடைத்த வெற்றி, அவன் இந்த அன்பொழுக இந்த உறவுகளை ஆற தழுவி நேசித்து நின்றதற்கான வெற்றி. இது தொடர்ச்சியாக அவன் எழுதணும். இதுபோல் கட்டுரைகள், மக்களினுடைய பிரச்சனைகள் குறித்த, சிக்கல்கள் குறித்த கட்டுரைகள், அரசியல் விமர்சனங்கள், இதெல்லாம் நிறைய எழுதி இது போன்ற நூல்களை கொண்டு வருவது ஒரு ஆவணமாக இருக்கும். அதில் சில இது நானே மறந்து விட்டதெல்லாம் எனக்கே நினைவூட்டியிருக்கிறார். அதில் தங்கை செங்கொடியின் ஈகத்தை பற்றி, தம்பி முத்துக்குமாரனுடைய ஈகத்தை பற்றியெல்லாம் அவன் குறிப்பிட்டிருக்கிறான். அதில் அந்த நூல் முழுமையடையுது என்று தான் நான் பார்க்குறேன். அதில் தங்கை செங்கொடி அந்த நேரத்தில் கூடியவர்கள், வணக்கம் செலுத்தியவர்களாம் இப்போ எங்கு ஓடி திரிகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நம்ம இதயத்தில் சுமந்து தம் உடன் பிறந்த அந்த தங்கையை, வீரமங்கையை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு அரசியல் இயக்கம் இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னைக்கு முத்துக்குமாரின் நினைவு தினத்தை அந்த சுடரை ஏற்றிவிட்டு போட்டி போடுறதுக்கு பதாகை வைத்து கொண்டு பேசுகிறதுக்கு ஆள் இருக்கு. ஆனால் முத்துக்குமாரின் கனவை நிறைவேற்ற தினமும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறையில் தான் இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். அந்த வீர தமிழ் மகனை, அவனுக்கு மூத்தவன் தம்பி அப்துல் ரவூப்பை, இளைய பிள்ளைகள் தங்கள் இதயத்தில் சுமந்து நிற்கிற ஒரு அரசியல் பேரியக்கம் உருவாகுது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். அவர்கள் கொண்ட கனவை நிறைவேற்றுகிற பணியை நாம் முன்னெடுத்து கொண்டு செல்கிறோம். அதில் என்னுடைய தம்பி, என் அன்பிற்குரியவன், என் ஆர் உயிரி இளவல் வழக்குரைஞர் மணிசெந்தில் அவர்களுடைய எழுத்து நமது அரசியல் பயணத்திற்கு பெரும் வலிமை சேர்க்கும். அது எந்த வடிவத்திலும் ஒருத்தனுடைய பங்களிப்பு இருக்கணும். அவன் பேச்சால், அவன் கருத்தால், அவன் எழுத்தால் இந்த நாம் தமிழர் கட்சியை ஒரு வலிமைமிக்க அரசியல் படையாக கட்டி எழுப்ப அவன் இரத்தமும் சதையுமாக பங்களித்து கொண்டிருக்கிறான். அதில் அவனுக்கு என் உளப்பூர்வமான பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.